Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் strategic issues in software engineering இதான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் அந்த ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதை எடுத்துக்கிட்டால் இதில் வர ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் என்னென்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலே அதில் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்கும். நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். அந்த சேலஞ்சஸை தான் ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த இஷ்யூஸை நம்ம எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், இந்த இஷ்யூஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம், எந்தெந்த பாயிண்ட்ஸ் எந்தெந்த ஃபீல்டுலலாம் நம்ம நல்லா ஒர்க் பண்ணால் இந்த ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதில் நான் ஒரு 8 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த 8 இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் ஒரு சேலஞ்சஸ் வந்து நமக்கு கம்மியாகும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் அலைன்மெண்ட் வித் பிஸ்னஸ் கோல்ஸ். நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ எதுக்காக பண்ணுறோமோ அந்த ஆர்கனைசேஷனோட பிஸ்னஸ் கோல்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்க வந்துட்டு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அலைன் பண்ணோம். எல்லாமே ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் வந்து எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணவே தொடங்கணும். அப்போ அலைன்மெண்ட் வித் பிஸ்னஸ் கோல்ஸ், அவங்க வந்துட்டு எதுக்காக இந்த சாஃப்ட்வேர் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த சாஃப்ட்வேர் எது ரிலேட்டடாக உள்ளது, இந்த மாதிரி எல்லா டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். Second one, change management. Managing changes in requirements, technology or personal to minimize impact on the project. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தொடங்கிட்டோம். பட் அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு சொல்கிறாங்கன்னா அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ப்ராஜெக்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ், ஆர்கனைசேஷன், கஸ்டமர்ஸ் இவங்க கொடுக்குற இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதை டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். இந்த சேஞ்ச் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம இதோட சேலஞ்சஸ் வந்து குறைக்க முடியும். தேர்ட் ஒன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ அது வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த இதுலேருந்து எந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் ரைஸ் ஆகும் அண்ட் இந்த ரிஸ்கெல்லாம் நம்மளால் எப்படி எலிமினேட் பண்ண முடியும், இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு ப்ராஜெக்டை எப்படி சொல்கிறது, கூடுதல் இம்பேக்ட்ஸ் இல்லாமல் பண்ணி முடிக்க முடியும். ப்ராஜெக்டில் உள்ள ரிஸ்கெல்லாம் நம்மளால் அப்போ தான் குறைக்க முடியும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிஸ்கெல்லாம் இருக்குது, இந்த ரிஸ்கெல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இந்த ரிஸ்கெல்லாம் எப்படி எலிமினேட் பண்ண முடியும், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. நம்ம பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு அதில் ஹை குவாலிட்டியாக தான் இருக்கணும். நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அதில் குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கணும். நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலுமே ரியல் லைஃப் ஆல்சோ எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான் அது வந்துட்டு ட்ரெண்டாகி போகும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோமோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராஃபிட் தான் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டி ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட்ஸ், இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னெல்லாம் பேஸ் பண்ணி அதில் இருக்கிற மாதிரி நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம பண்ணுற இந்த ப்ராஜெக்ட், இந்த சாஃப்ட்வேர் வந்து ரிலையபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டைம் டு மார்க்கெட். நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணணும். இப்போ கரெக்ட் டைமுக்கு எதுவும் கொடுத்தா தான் நம்மளால் மற்ற கம்பெனிஸ் கூடலாம் காம்பீட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எல்லாமே கரெக்ட் டைமுக்கு பண்ணால் தான் இப்போ மார்க்கெட்டில் எப்படி கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போது நம்ம ப்ராஜெக்ட் எடுக்கும்போது டைம் டு மார்க்கெட் டெலிவரி வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணால் கூட பரவாயில்ல, பட் டிலே ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் அண்ட் பட்ஜெட்டிங். நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டே நம்ம காஸ்ட் எல்லாம் வந்து பட்ஜெட் போட்டு வச்சிடணும். இதுக்கு இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் வந்து ரெடி பண்ணிடணும். அப்போ தான் நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு ஃபினான்ஷியலி சஸ்டைனபிளாக இருக்கும். நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் வந்துட்டு காஸ்ட் அண்ட் பட்ஜெட்டிங் எல்லாமே முடிச்சிடணும். அப்போ தான் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃபினான்ஷியலி சஸ்டைனபிளாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பட்ஜெட் வந்து போட்டுவிட்டோம்னா அது வந்துட்டு பட்ஜெட்டுக்கு ரொம்ப கூடி போகாது. மேபி நம்ம பட்ஜெட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப அமௌண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே பட்ஜெட் போடுறதுனால இந்த வேஸ்டேஜ் வந்து குறைக்க முடியும், அமௌண்ட்டோட வேஸ்டேஜும் குறைக்க முடியும். அண்ட் நமக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி சஸ்டெயினபிளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டேலண்ட் அக்யூசிஷன் அண்ட் ரிட்டன்ஷன். அதுக்கப்புறமா டெக்னாலஜி அடாப்ஷன். இப்போ வந்துட்டு கரண்டாக என்னென்ன டெக்னாலஜிஸ் எமர்ஜ் ஆகிட்டுருக்கோ, கரண்டாக என்னெல்லாம் ட்ரெண்டில் இருக்கோ அதெல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த டெக்னாலஜி கூட இப்போ கரண்டாக வர ட்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்துட்டு அலைன் ஆகி போகணும். நெக்ஸ்ட் ஒன், செக்யூரிட்டி அண்ட்
காம்பிலன்ஸ். நம்ம பண்ணுற ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்துட்டு செக்யூர்டாக இருக்கணும். நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோமோ அது வந்துட்டு செக்யூரிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ஷூர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ த்ரெட்ஸ் அண்ட் லீகல் லயபிலிட்டிஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் தான் நம்ம பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்கேலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்கேலபிளாக இருக்கணும். லைக் நியூவாக ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேணும்னா அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் ஆல்சோ எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து இருக்கணும். அப்போ இவ்வளோ தான் இதில் உள்ள 10 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இந்த 10 இஷ்யூஸும் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னா ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். தட் இஸ் நமக்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வர சேலஞ்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த 10 பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் alignment with business goals, second one change management, third one risk management, fourth one quality and reliability, fifth one time to market, sixth one cost and budgeting, seventh one talent acquisition and retention, eighth one technology adoption, and ninth one security and compliance, and 10th one scalability and performance. அப்போ இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்த 10 இதையும் நம்மளால் நல்லா மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதில் இருக்க சேலஞ்சஸ் வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடுதல் வீடியோஸ்க்கு பிக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.